சுரேஷ்குமார் என் நேர் எழுதியிருக்காங்க. டியர் மேம், கரு உருவாக 30 நாள் வரைக்கும் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமா? அதர்வைஸ் ஓவுலேஷன் இருந்து 1 வீக் இருந்தால் போதுமா? கரு உருவாக ரெஸ்ட் தேவையா? ப்ளீஸ் ரிப்ளை. கருத்தரிப்பதற்கு முக்கியமாக உலகளவில் பல ஆய்வுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, எந்த தம்பதியினர் நிறைய முறை உறவு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் அதிகம். நிறைய முறைனா மாதவிலக்கு நின்றதுலேருந்து அடுத்த மாதவிலக்கு வருகிற வரைக்கும் முறையாக தொடர்ச்சியாக தாம்பத்தியம் இருந்தால் குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம். பலரும் இதில் தவறான விஷயம் என்னென்னா, அந்த கரு உருவாகிற டைம், ஓவலேஷன் பீரியட், பீக் பீரியட், அந்த டைமில் மட்டும் செக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தவறான கண்ணோட்டம். அந்த வகையில் நீங்கள் தவறான அந்த டே இந்த டே ஸ்டாப் பண்ணணுன்ற பிளானிங் பண்ணிங்கன்னா நிறைய நேரங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகிறது. ஸோ குறிப்பாக கருமுட்டைகள் மாதம் 1 வரும். ஒவ்வொரு மாதமும் ஒரே பெண்ணுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது முறையாக ஒவ்வொரு முறையும் நம்ம பரிசோதித்து உடலுறவு கொள்ளணும்னு சொன்னோன்னா மன அழுத்தம் அதிகமாகும். பல நேரங்களில் இதனால் ஆண் பெண் உறவு முறைகளில் பல தடைகள் ஏற்படும். குறிப்பிட்ட அந்த மாதிரி ஒரு டேட் குறித்தா அந்த கணவனுக்கு அந்த நேரத்தில் உறவு முறை இன்ட்ரெஸ்டே வராது, எரெக்ஷனே வராது. இதுவே சிச்சுவேஷ்னல் அண்ட் டைம்லி ஃபெயில்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஃபெயில்டு இன்டர்கோர்ஸ் ஆர் சிச்சுவேஷ்னல் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் நிறைய பேர். ஸோ குழந்தையின்மைக்கு ஒரு காரணம் தாம்பத்திய உறவுனா, தாம்பத்திய உறவே பண்ண முடியாத அளவுக்கு இந்த சிகிச்சை முறைகளே ஒரு பிரச்சனையாக உருவாகும். ஸோ அதனால தான் குழந்தை பேர் வேண்டும் என்று எதிர்பார்க்குறவங்க தொடர்ச்சியாக டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உறவு முறை கொள்ளும்போது கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். நாள், டேட்டு, டைம் பார்த்து காலம் குறித்து செக்ஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட நெகட்டிவிட்டாக தான் இன்வால்வ் ஆகும். அடுத்து சிலம்பரசி என்ற நேர் எழுதியிருக்காங்க. மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேடம், பேபி இல்லை, செக் பண்ணால் எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆண் காரணமாக இருக்கலாம், பெண் காரணமாக இருக்கலாம், இருவரும் காரணமாக இருக்கலாம், 2 பேருக்கும் நார்மலாக இருக்கலாம். ஸோ 2 பேருக்கும் நார்மலாக இருந்தால் அதை அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு பல காரணங்கள் இருக்குது. குறிப்பாக கர்ப்பவாய் பிரச்சனையாக இருக்கலாம், கருக்குழாயோட செயல்பாடு குறைவாக இருக்கலாம், உதிரக்கட்டிகள் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஒரு லேப்ரோஸ்கோப் செய்து முறையான மருத்துவரை அணுகி முறையாக உங்களுடைய கருமுட்டைகளோட குவாலிட்டி அதில் குறை இருக்குதா, கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறைவாக இருக்கா, மற்றும் கருக்குழாயோட செயல்பாடு சரியாக இருக்கா, கர்ப்பவாய் சர்விக்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, விந்துக்கள் போகிறதுல, கணவரோட விந்துக்களில் ஏதாவது உயிரோட்டம் இல்லாமல் இருக்கா, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கா, இந்த மாதிரியான நுணுக்கமான ஆய்வுகள் பல இருக்குது. அதனை முறையாக செய்து அதில் ஏதாவது குறை இருந்தால் அதுக்கு தீர்வை விஞ்ஞான ரீதியாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு ரொம்ப காலம் வீணாக்காதீங்க. பல நேரங்களில் காலத்தோடு இந்த விஷயத்துக்கு தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் பெற வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்து கிரிஜா ரமேஷ் முதலியார் என்ற நேயர் எழுதியிருக்காங்க. மேம், எனக்கு பீரியட் கரெக்டாக வருது, ஆனால் 1 மந்த் மட்டும் 2 டைம் பீரியட் ஆச்சு. இது எதனாலன்னு சொல்லுங்கள் மேடம். மேலும் எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, வயது 23. ப்ளீஸ் ரிப்ளை மீ. கிரிஜா, உங்களுக்கு தேவை முதல் விஷயம், மாதவிலக்கு மாதம் வருதுனாலே கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்குன்னு அர்த்தம். பல நேரங்களில் இந்த கருமுட்டை வளர்ச்சி சீராக இல்லாததுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கலாம். 1, கருமுட்டைகள் வளர்ச்சியில் குறை இருக்கலாம். 2, கருமுட்டை வளர்வதற்கான ஹார்மோனில் குறை இருக்கலாம். ஆனால் ஒரே மாதத்தில் 2 முறை கருமுட்டைகள் வருதுன்னா பல நேரங்களில் இந்த முட்டை வளர்ச்சியில், ஓவுலேஷனில் ஏதோ குறைபாடுகள் ஏற்படுகிறது. ஸோ இதை முறையாக பரிசோதிக்க ஹார்மோன்ஸ், கருமுட்டை வளர்ச்சி ஸ்கேன் மற்றும் கரு வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் லெவல் அந்தந்த காலகட்டங்களில் இதை பரிசோதித்து அதற்கான மாறுதல்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை விஞ்ஞான ரீதியாக சரி செய்யும்போது பல நேரங்களில் இந்த பிரச்சனை சீராகி கருமுட்டைகள் வளர்ச்சி, கருமுட்டை வெளியாகுவது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதனால் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. ஸோ கண்டிப்பாக மாதவிலக்கு சீக்கிரம் வருவது முட்டைகள் வளர்ச்சி அதிக ஃபாஸ்ட்டாக இருக்கிறது என்பது அர்த்தம். அதுவும் அவ்வளோ சீரான விஷயம் அல்ல.
அதுவும் கரெக்டாக இருந்தால் தான் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அடுத்து சிவகுமார் என்ற நேயர் எழுதியிருக்காங்க. டாக்டர், எனக்கு வயது 38, என் ஒய்ஃபுக்கு வயது 32. எனக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. இப்போ எனக்கு சன் வேணும், பட் இது ஃபார்ம் ஆகிறது இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஆண் குழந்தை பிறப்புக்கு ஆண் உயிரணுக்களில் ஒய் உயிரணுக்கள் இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். ஸோ உங்களுக்கு தேவை முக்கியமாக சிவகுமார், நீங்கள் ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் அணுகி உங்களோட சிமென் அனாலிசிஸில் உயிரோட்டம் உள்ள நல்ல உயிரணுக்கள் இருக்கிறதா. ஏன்னா யூஸ்வலாக ஒய் ஸ்பெர்ம்ஸ் நல்ல உயிரோட்டம் இருக்கும். இவை தான் கருத்தரித்த ஆண் குழந்தை உருவாக்குவதற்கான அவசியமான விந்தணுக்கள். இந்த குறைபாடுகள் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பது இல்லை. ஸோ கண்டிப்பாக ஆண் உயிரணுக்கள், அதாவது ஒய் ஸ்பெர்ம்ஸ் அதிகமாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அதன் மூலமாக உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று, குழந்தை கருவில் வளர்வது ஆண் குழந்தை பெண் குழந்தை என்பதற்கான தனித்து பண்ணுகிற முறைகள் உலக அளவில் இல்லை. இந்த கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை நம்ம நாட்டில் மட்டும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியாது. இது தெரிந்து கொள்வது என்பது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ கண்டிப்பாக இது முடியாத காரியம். ஸோ உங்களுக்கு தேவை எந்த குழந்தை வேண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற மனப்பக்குவத்தோடு முயற்சி செய்யுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு கரெக்டான தீர்வு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும். அடுத்து பிரபா கனி என்ற நேர் எழுதியிருக்காங்க. ஹாய் மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது. எனக்கு பேபி தங்க மாட்டேங்குது. பீரியட்ஸ் 10 டேஸ் தள்ளி போகுது. அதுக்கப்புறம் அப்புறம் தான் பீரியட்ஸ் ஆகுது. இதற்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் மேடம். ஸோ 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிரபா. ஒன்று, ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு தள்ளி போகுதுனாலே கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக வரலன்னு அர்த்தம். கருமுட்டை வளர்ச்சி சரியாகலைன்னா கரு உருவாகுவதில் குறைகள் வரலாம். அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சியில் என்ன குறைகள்னு பாருங்கள். நம்ம நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு தள்ளி 10 நாள் 15 நாள் தள்ளி போச்சுனாலே நீர்க்கட்டிகள் இருக்கலாம். இந்த நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சி, கருவாக்கும் திறன், கரு வளர்வது இதெல்லாம் பாதிக்கலாம். அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம் கருத்தரிப்புக்கு குறைவாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தகுதி பெற்ற மருத்துவரை அணுகி முறையாக பரிசோதித்து கருத்தறியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து அதனை சரி செய்து சீராக்கி கொள்ளுங்கள். அதன் மூலமாக நல்ல முறையில் குழந்தை பேர் பெற முடியும்.